ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னென்னா, நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிவி ரீசார்ஜ் பண்ணுவோம். இவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீட்டரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க கைஸ். நம்புங்க, மீட்டரும் ரீசார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இருந்த மீட்ரு வேறு, இந்த மீட்ரு வேறு. நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எத்தனை நாள், அதிகபட்சம் ஒரு மாதம் கூட போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் முடிஞ்சிருது. ரீசார்ஜ் ஒரு நைட்டு 12 மணிக்கு ரீசார்ஜ் கட் ஆனாலும் கரண்ட் வராது. நீங்கள் எது வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டே கிடைக்காது. அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இந்த அஸ்ஸாமில். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே பாருங்கள், வீட்டுக்கு மேலே சோலார் தெரியுதா, 6 பிளேட் வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருக்கோம், செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் டிவியில் தான் எடுத்து செட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கான மீட்டருங்க தான் இதெல்லாம். அது வந்து கரண்ட் மீட்டர், அது கூட ஜாயின் பண்ணியிருக்கு. இதெல்லாமே எவ்வளோ கரண்ட்டு யூஸ் பண்ணாலுமே பில் அவ்வளோவா வராது. அதனால தான் அது செட் பண்ணியிருக்கு. என்ன ஒன்றுனா, மீட்ரு கூட கனெக்டடாக இருக்குது. கரண்ட் போயிடுச்சுன்னா அதுவும் இருக்காது. கரண்ட் வந்தால் இருக்கும், யூனிட் சேவ் ஆகும். அந்த மாதிரி புதுசாக இல்லை மீட்ரு ரீசார்ஜ் பண்ணுறது. புதுசாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம்.